வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப அட்டகாசமான புதினா சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸிங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் 2 கைப்பிடி அளவு புதினா இலைகளை சேர்த்துக்கலாம். நம்ம புதினா கட்டு வாங்கிட்டு அதிலேருந்து அந்த இலைகளெல்லாம் பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாரில். ஸோ 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன், அதுவே கரெக்டாக இருக்கும். கூடவே 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் சேர்த்துருக்கேன். இஞ்சியும் சேர்த்துக்கிட்டு அடுத்தது காரத்துக்கு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா சேர்த்துருக்கேன். மேலே இருக்க காம்பு நீக்கிட்டு நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை தனியாகவும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிருக்கும் போது நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா புதினா சாதம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி அலசிட்டு அந்த தண்ணியும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்துருக்க புதினா பேஸ்ட் இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்து வரணும். அதில் பச்சை வாசனை இருக்கும். ஸோ அதெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கோம்ல கொஞ்சம் மிக்ஸி அலசின தண்ணி, இதெல்லாம் சேர்த்துருக்கும்போது இந்த அளவுக்கு இருக்கா, நம்ம இது நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ நம்ம இப்போ அது வதங்கும் போதே நமக்கு அந்த புதினா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இப்போது வதங்கி வந்துருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்கலாம். நான் ப்ரெஷர் குக்கரில் வெள்ளை சாதம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம இந்த வெள்ளை சாதத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே வரேன். நமக்கு ஒரு ஸ்டேஜில் கரெக்டாக எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ் கரெக்டான பதம். எனக்கு எவ்வளோ சாதம் ஆச்சுன்னா 2 கப்பு சாதம் ஆச்சு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப அட்டகாசமான புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வரும். நம்ம இன்னொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணலாங்க. பை.